Hi guys, I'm Dev. வணக்கம் and welcome back to our channel. ஸோ நம்ம இன்றைக்கி மலேசியாவில் லங்காவின்ற ஒரு தீவில் இருக்கோம். ஸோ இந்த தீவில் இருந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ற ஒரு டவுனுக்கு போகிறோம். அந்த டவுனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஜார் இருக்குது. ஸோ அங்கே வந்து மலேசியன் ஃபுட்ஸ், இங்கே மலாய் பீப்புள் சாப்பிட்ற லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம போய் ருசித்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ அங்கே என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். தங்கியிருந்தோம்ல அவங்க ரிசப்ஷனிஸ்ட் கூட போகிறோம். ஸோ அவங்க வந்துட்டாங்க, காரில் வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த குவா டவுன் சொன்னோம்ல, அந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக 4 தெருக்கள் இருக்கும் இந்த இடத்துல ஃபுட்ஸுக்கு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து மக்கள் வந்து ஐஸ் வந்து நிறையா போட்டு குடிப்பாங்க. நான் மலேசியா வந்ததுலேருந்து கவனிச்சிட்ருக்கேன். என்னென்னா ஜூஸ் இவ்வளோ தான் இருக்கும், பட் ஐஸ் இவ்வளோ தூரம் இருக்கும். ஏன்னு கேட்டால் வெயில் அடிக்குது அப்படின்றாங்க. பட் நானும் இங்கே வந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் போக லைக் நானும் ஐஸ் கட்டி போட்டு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட் டைம்லேயும். இதோ சொன்னல நான் ஐஸ் கட்டி அதிகமாக போடுவாங்கன்ட்டு, இதோ போட்டுருங்க ஐஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் டெசர்ட் ஐட்டம். இது வந்து பிரியாணி இதோட ஒரு டெசர்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த டெசர்ட் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். காலி ஆயிடுச்சு அந்த டெசர்ட்டு. இது வந்து நாசி அராப் ரைஸ். இது ஒரு நல்லா இருக்குது. இது விலை போட்டிருக்கு 13 வெள்ளி, 18 வெள்ளி, 25 வெள்ளி. ஸோ இங்கே வந்து மட்டன்னு நினைக்கிறேன் அதெல்லாம், அதனால் அந்த ரேட்டு வருது. ஓகே, அந்த கறிலாம் நல்லா போட்டு பிச்சு போட்டு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து அந்த தேங்காவை வந்து யூஸ் பண்ணி செய்கிற டெசர்ட்ஸு. 2 வெள்ளி. இட் இஸ் லைக் எவ்வளோ, 36 ரூபா. என்னங்க கொச்சி வேணுமா? அந்த இது ஞாபகம் இருக்கா? அந்த தேங்காயிலே அந்த ஒரு ஸ்வீட். இது இப்போ வேண்டாம் வேணாவா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். காரமாக சாப்பிடுவோம். இது வாங்கிட்டோம். இது 2.5 வெள்ளி. இதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டு. அடியில் ஒரு லேயரு, மேலே ஒரு லேயரு. மசாலா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 2 வெள்ளி வாங்கலாம். ரைஸ் இங்கே பாருங்கள், குச்சி குச்சா ஸ்டிக்காக அதில் வந்து கறி எல்லாத்தையுமே போட்டு குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருக்காங்க. 70 சென்னு. 15 ரூபாய்க்கா? ஒரு வெள்ளினா 18 ரூபாயா? இப்போது ஒரு வெள்ளிக்கும் 30 சென்ட் கம்மியானா லைக் ஒரு 13 ரூபா வந்து இந்த ஒரு ஸ்டிக்கு கறி. சரிங்களா? இது மசால் வடையா? ஆமாம், மசால் வடை. மசால் வடை 2 வெள்ளி. 2 வெள்ளி. ஓ, 3 இது 2 வெள்ளி. பரவாயில்லையே. இல்லை, விலை ஜாஸ்தி. ஓ, இங்கேயே விலை ஜாஸ்தியாக வச்சுறானுங்க. நான் இந்தியன் ஃபுட்ஸ்ன்றதுனால இங்கே தான். ஓகே ஓகே, பரவாயில்ல. இது ட்ரை பண்ணுறியா? இது நம்ம வேண்டாம், இது வேண்டாம். வேறு ஏதாச்சும் டோனட் இருக்குது, ரெட் வெல்வெட் டோனட்டு. ஓகே, இது நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது உள்ள தேங்காய், அந்த கருப்பு கலர். இது எள்ளு தானே இது? எள்ளு எள்ளு உள்ள வந்து தேங்காய், கருப்பு தேங்காவும் கருப்பு சீனியும் கலந்து செஞ்சது. ஓகே ஓகே ஓகே. அது இனிப்பு தான், பட் இனிப்பு வேணாம் சொல்கிறேன். ட்ரை பண்ணுறியா? இது வேண்டாம். இது லைக் இது மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது ரொம்ப நல்லாயிருக்கும். மந்தி சிக்கன் பிரியாணி. சாசேஜஸ்லாம் இருக்குது. மாம்பழம் ஜூஸு. அஞ்சலி இல்லையே, அங்கே பழம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன கம்மியாக இருக்குது? தர்பூசணி நடுவில் ஒன்றுமே இல்லை. தர்பூசணி ஓ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பழம் வெள்ளையாக இருக்கும், அப்படியே அரைச்சி சீனி போட்டு கொடுத்துருவாங்க. பழத்தோட சுவை இருக்காது. இது என்ன தோசையா? இல்லை, இது வந்து அந்த இது பேன் கேக் மாதிரி. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், முறுமுறுப்பு. ஆனால் ஃபுல்லாக இனிப்பு. ஓகே.
ரைஸ் இது வந்து 5 வெள்ளி 5 வெள்ளினா என்ன அதான் 100 ரூபாய்க்கு ஒரு 90 ரூபா பக்கம். இது 4 வெள்ளி. ஸோ இதே வாங்கிட்டாச்சு. இவ்வளோ கட்டி வருங்க ரைஸு. ஓகே இப்படி ட்ரை பண்ணு குடிக்கிற மாதிரியா? சூப்பர் ரைஸ். இப்போ இது வந்து நாங்கள் இருக்கிற ஹோட்டலோட ரூஃப் டாப்பு. சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து வியூவு. ஸோ சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டாச்சு, அங்கே வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வியூ காட்டணுன்றதுக்காக நான் எப்படி வந்தேன் பாருங்களேன். ஸோ ஆக்சுவலாக அப்படியே ஆப்போசிட்டில் பீச்சு சரியாக இருக்கும் வியூ. தெரியுதுங்களா? அப்படி பாருங்க, அந்த சைடில் அப்படியே பீச்சு, இங்கே அப்படியே இது இங்கேருந்து அந்த வியூ. அந்த சைடில் ஃபுல்லாக பேராசைலிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடில் வந்து அப்படியே அந்த சைடில் உள்ள ஏர்போர்ட். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஃப்ளைட் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது, லேண்டிங் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் அங்கே ஸ்டிக்கு மாதிரி ஒரு இது வாங்கணும்ல, ஸோ அதை ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இது வந்து பீனட் சட்னியா. ஸோ இதில் கொஞ்சம் முக்கி நல்லாயிருக்கு. கொஞ்சம் கறி இனிப்பாக. சட்னி தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மட்டன் ஆக்சுவலாக இது. வெளியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, மெல்லும்போது கொஞ்சம் ஜூசினஸ்ஸாக அப்படியே மட்டனோட டேஸ்ட் வருது. சூப்பராக இருக்குங்க. இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து சரி முக்கை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெசர்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக கடியில் சோறு பார்த்தீங்கன்னா தெரியும். பண்டன் இலை அப்படின்ற ஒரு லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட்டு, அதை வந்து இந்த ஸ்வீட்னஸுக்காக டெசர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. கீழே வந்து குளுட்னஸ் ரைஸ். இது வந்து ஏதோ இங்கே இருக்க ஒரு டிஷ்ஷில் ஃபெமிலியரான டிஷ் இது. ஸோ இது எப்படி செய்வாங்க அப்படின்னா, இந்த கன்சிஸ்டன்சி வந்து உள்ள அரிசி, இந்த பால்ஸ் இருக்குல்ல, இந்த பால் மாதிரி, இது வந்து அரிசி மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி, மில்க் மாதிரி இருக்குல்ல, இது வந்து கோகோனட் மில்க்கு. இதை வந்து நம்ம இந்த ரசகுல்லா பாசுந்திலாம் அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி போட்டு ஊற போட்டு இது பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு, நல்லாயிருங்க. கொஞ்சம் வெண்ணெய் போட்டு டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா அப்படியே அந்த கோகோனட் கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக உள்ள. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.